வாழ்றதுல கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மனம் நிறைந்த வாழ்க்கை. பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் பெற்றுவிடலாம். ஆனால் மனம் நிறைந்த வாழ்க்கையை பெறுவது கொஞ்சம் அறிவு. அதுக்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஜென்ம பாக்கியம் இருக்கணும். அப்படிதான் மனசு நிறைந்த. அதனால தான் முன்னோர்கள் முனிவர்கள்லாம் சொன்னாங்க, சராசரி மனிதனாக நீ இருந்து உன் மனதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. இந்த உலக சம்சார வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஞான வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா இந்த உலக வாழ்க்கை பூர்த்தியானதாக ஒரு முடிவு எடுத்து உன் மனது நிறைய இறை சக்தியை நிறைத்து கொண்டால் அதுவே மனம் நிறைந்த வாழ்க்கையாக மலர்ச்சி அடையும் என்று ஞானிகள் நமக்கு வாக்கு சொன்னதால் மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று மனதுக்கு கட்டளையிட்டார். மனிதன் தன் தேவைகளுக்கு அளவு வைத்ததே கிடையாது. எதையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனிதன் அதிக பேர்கள் இல்லை. ஒரு பொருளை இங்க வேண்டாம்னு சொல்லுவான், அதுக்கு ஏதாவது இன்னொரு பொருளை வேணும்னு தான் வச்சிருப்பான். அதனால ஒவ்வொரு மனிதனுடைய பழக்க வழக்கத்துல இருக்கிற வாழ்க்கை அமைப்பு மனம் நிறைந்ததும் மனக்குறை உடையதும் நிறைவேறாமல் கிடந்த தாகத்தில் தவிப்பதும் மனிதனுடைய இயல்பாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கு. செல்வம் இருக்கும் பொழுது மனிதனுடைய எண்ணம் ஆணவத்தில் இருக்கும். இல்லாதவனுக்கும் ஆணவம் இருக்கும், இல்லாதவனுக்கும் திமிரு இருக்கும். இருக்கிறவனுக்கு திமிரும் ஆணவமும் சேர்ந்து இருக்கும். இது மனிதன் அவர்கள் பிறந்துகிட்ட ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை நம்ம குறை சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனா அவனுடைய இயல்பு அவனால மாற்றிக்கிட முடியாது. அப்படி மாற்றிக்கிட முடியாதவன் எத்தனையோ பேர் இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கான். மனிதர்களை கொஞ்சம் மதிப்பா வணங்கி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்காப்பா அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், என் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கலாம், அப்படித்தான் நடக்கும்னு அவன் சொல்லி பார்க்கணும். அப்படி எல்லாருமே அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு குடம் போட்டது மாதிரி நம்ம இப்படிதான் இருந்துக்கணும் ஒரு முடிவு எடுத்து பல பேர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இருக்கும் பொழுது, இதெல்லாம் இருக்கும் பொழுது, உடல்ல திறன் இருக்கும் பொழுது, செல்வத்துக்கு சிறப்பு இருக்கும் பொழுது, 10 மனிதர்களுடைய செல்வாக்கு இருக்கும் பொழுது மனிதனுக்கு தானுங்கிற ஒரு ஆணவம் தெரியும். ஆனா எல்லாமே செல்லாத நிலையாக இருக்கும் ஒரு நாள் மனிதனுக்கு. செல்வத்தாலும் பிரயோஜனம் இருக்காது, மாத்திரை மருந்தும் உடம்புக்கு ஒத்து வராது. மாத்திரை மருந்தும் வேலை செய்யாத காலமும் மனிதனுக்கு வந்துடும். உண்மை. மாத்திரை மருந்துகளும் கூட வேலை செய்யாத அளவுக்கு ஆயிரும், அந்த நோய் இருந்துட்டே இருக்கும். ஆனா இவைகளெல்லாம் இழந்து கலந்து போன காலத்துல ஒருத்தன் ஒருவனை ஆறுதல் கூறுகிறான் என்றால், ஆறுதல் செய்கிறான் என்றால் அவன் தான் தர்மம் உணர்ந்தவனா இருக்க முடியும். அதனால்தான் வருத்தப்பட்டவர்கள், வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள், துயரம் அடைந்தவர்கள், துன்பப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம கோயில் ஒரு பெரிய புகலிடமா இருக்கு. வழிகாட்டும் மாளிகை பாறைகளுக்கு தான் இருக்கும் ஒரு பெரிய புகலிடம். இங்க வந்தா நம்ம மனக்கவலை தீர்ந்துடும். இங்க கும்பிட்டோம்னா நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும், நம்முடைய தாழ்வு நிலை மாறி பெயருங்கிற ஒரு எண்ணம் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கு. இது எல்லார் உள்ளத்திலும் இருக்கு. இந்த உள்ளம் நிறைவேறதுக்காக என்னுடைய பிரார்த்தனை, நம்ம கருப்பசாமியுடைய கருணை உங்க எல்லாருக்கும் கிடைத்து நீங்க எல்லாரும் ஒளிமயமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த இடத்துக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கு. வாழ்வாரை வாழ்த்த வேண்டும், தாழ்ந்தோரை தழுவி கொள்ள வேண்டும். உள்ளத்தால வேதனைப்பட்டவங்களை, மனம் இருக்கக்கூடியவங்களை தழுவி கொண்டு அவர்களை வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியவன் தான் ஒரு குருவாக இருக்கும். அந்த குருவுடைய இலக்கணம் தான் உலகத்துல மிக உன்னதமானது. ராஜாக்களுடைய காலத்துல அருமையான வயல்வெளி, தோப்பு புஞ்சை மரங்கள், பழங்கள் இருக்கிற ஒரு தோட்டம், அதனுடைய அருகிலே ஒரு சிறியதொரு மாளிகை, மாளிகையினுடைய நுழைந்த உடனேயே ஒரு திண்ணையில் 2 மிருதங்கம், ஒரு பாடகி, இவைகளெல்லாம்
ஒலித்து கொண்டு சங்கீத நாட்டியம், பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாளிகைக்குள்ள ஒரு கதாநாயகி. அந்த அம்மாவை பார்க்க ராஜ பிரதிநிதிகள்லாம் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கம் இருந்திருக்கு, குல மார்க்கம். ராஜாக்களுடைய பிரதிநிதிகள் சொன்னா அரசர், மந்திரிகள் எல்லாரும் வர போக இப்படி உள்ள சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம். சங்கீதம் ஆர்த்து கொண்டிருக்கும், வாசனை திரவியங்கள் மணந்து கொண்டிருக்கும், மலர்கள் சொரிந்து கொண்டிருக்கும், வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் ஆகாரமும் மகிழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கும். ராஜாக்களுடைய பிரதிநிதிகளாகிய சேவகர்கள் காத்து நிற்பார்கள். பெரியவர்கள் வந்து அணைந்து செல்வார்கள். தன்னுடைய தாகத்தை தீர்த்து மனநிறைவு அடைந்து கொள்ளக்கூடிய இடமாக அந்த மாளிகை வந்து ஒளி வீசிக் கொண்டு இருந்தது. அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி தன்னுடைய வீட்டு ஜன்னலை வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை திறந்து காலையில ஒரு முறை அந்த பழத்தோட்டத்தை பார்ப்பான். அந்த தோப்பு தடாகத்தை, மரவெளி புல்வெளி இருக்கிற இடத்தை மதியம் ஒரு வேளை பார்ப்பான், மாலையில் ஒரு வேளை, இரவில் ஒரு வேளை. இப்படி ஒரு 4 முறை அந்த ஜன்னலை திறந்து அந்த திசையை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மீண்டும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்துக் கொள்வார். என்ன மேற்கு திசையை நோக்கி பார்க்கிறாள், எதற்காக அந்த தோப்புகளை பார்க்கிறாள்னு பார்த்தா, அந்த காட்டு சுவடு, அந்த தோப்பு தடாகத்துல ஒருத்தர் தவம் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் அற்புதமான ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பிரபஞ்ச ஒளி, முகத்தில் ஒரு பிரகாசம், எல்லோரையும் ஈர்க்கின்ற ஒரு பேர் ஆற்றல் அவருடைய பார்வையும் அவருடைய முகத்தோற்றத்திலும் பீஷணியமாக இருந்தது. அந்த முகத்தை பார்த்தவுடன் இவருக்கு, இந்த அம்மையார், இந்த பெண்ணுக்கு அவரை தரிசனம் பார்ப்பதற்காகவே அந்த ஜன்னலை திறந்து பார்த்து விடும். இப்படித்தான் நடந்துகிட்டு. ஒரு நாள் இந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த தவம் இருந்து கொண்டிருப்பவர்கிட்ட போய், எனக்கு ஒரு வர வேண்டும் என்று கேட்டார். என்னம்மா வர வேண்டும்? என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்பம், துன்பம், பாசம், பற்று, ஆசை, ஆணவம் இவை அனைத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவன் திருப்பாதமே தஞ்சம் என்று சொல்லி நான் அணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீ வந்திருக்கிறாயே, எப்படி என்னால் ஏற்க முடியும்? என் எண்ணம் அப்படிப்பட்டதாக இல்லையே அம்மா என்று சொல்லி அவளை ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவிட்டார். மறுநாள் காலையில் ஜன்னலை திறந்து வழக்கம் போல பார்த்தா சாமி அங்க இல்லை, அந்த இடத்தை விட்டு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து அந்த தவம் இருந்தவர் அந்த இடத்துக்கு சில ஆண்டுகள் கடந்து வாரார். அப்படி வருகின்ற பொழுது அந்த மாட மாளிகையெல்லாம் இடிந்து பாழடைஞ்ச மண்டபமாகி பக்கத்தில் இருந்த பூச்சொலிகள் எல்லாம் கருகி கட்டமண்ணாகி பசும்புல் தலைகளெல்லாம் போய் வெள்ளை மண்ணும் உவர் மண்ணுமாக மலர்ந்து மனிதர்கள் சஞ்சாரம் செய்வதற்கு அர்த்தமில்லாத ஒரு இடமாக மாறி வாடி கிடந்தது. இரவு நேரமாக இருந்ததுனால இப்படி தெரியுது போல இவர் நினைத்தாலும் சரி, இன்று இரவு இந்த மழை மேகமாகவும் இருக்கிறதே, இந்த பாழடைஞ்ச மண்டபத்தில் நம்ம இன்று தங்கிக் கொள்ளாமல் நினைத்து ஒரு நெருப்பு பந்தத்தை பொறித்து இந்த சாமி அந்த மண்டபத்துக்குள்ள நுழைந்தார். தீப்பந்தத்தை எடுத்து உள்ளுக்கு போற உடனேயே ஒரு சப்தம், அம்மா அம்மா ஐயா ஐயான்னு வலி வேதனை தாங்க முடியாத கொதிக்கின்ற ஒரு குரல், வேதனை தாழாமல் வலியின் வேதனையால் துடி துடிக்கின்ற ஒரு அழுக்கு குரல்
யாரோ வேதனையால் துடிக்கிறார்களே என்று நினைத்து தீப்பந்தத்தை கொண்டு வேகமாக போய் பார்க்கிற பொழுது ஒரு குஷ்டரோகி வேதனை தாங்க முடியாம வரியாக துடித்து சுவாமி அந்த குஷ்டரோகியை தூக்கி தன் மடியிலே வைத்துக் கொண்டு மென்மையாக தன்னுடைய கரங்களால் வீசி பக்கத்தில் இருந்த துணியால் தன்னுடைய அந்த குஷ்டரோகியினுடைய மேனியை துடைத்து வீசி கொண்டிருக்கும் பொழுது வலி தளர்ந்து விட்டன. தளர்ந்து விட்ட உடனேயே, அம்மா நீ யாருமே எனக்கு தெரியவில்லையே, ஏன் இந்த வேதனை உனக்கு, மருத்துவம் பார்த்திருக்கலாமே என்று கேட்டார். அந்த குஷ்டரோகி சொன்னார், என்னை உங்களுக்கு தெரிகிறதா? தெரியாமல் தானே உன்னை கேட்கிறேன் அப்பா. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாளிகை எவ்வளவு பசுமையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? எந்த நேரமும் சங்கீத குரல் ஆர்ப்ப என்று ஆர்த்துக்கொண்டு மிருதங்க ஒலிகளும் வீணை நாணங்களும் பசும்பொற் தல்களிலும் வண்ணமான மலர்களும் வந்தவர்களுக்கெல்லாம் அன்னமிட்டு ஆனந்தமாக அனுப்பி கொண்டிருந்த இந்த மாளிகையில் கதாநாயகியாக இருந்த நான் தான் உங்களை வேண்டும் என்று கேட்டேனே, நான் தான் இந்த புத்தகம் சொன்னேன். அருமையாக சொன்னார். தாயே, அன்று நீ என்னிடம் கேட்ட வரம் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டார். நான் உதவி தள்ளிவிட்டேன். இப்பொழுது நீ என் உடமையானாய் சொன்னார். ஏன் சுவாமி இப்படி சொல்லுகிறீர்கள்? நீ இப்பொழுது தளர்ந்து விட்டாய், இப்பொழுது வாழ வழி இல்லாமல் இருக்கின்றாய், வேதனை தாழாமல் துடிக்கின்றாய். நான் குருவாக இருப்பதனால் உன்னை இப்பொழுது காப்பாற்றுவது என் கடமை, ஆகையினால் என் உடமைன்னு சொன்னார். அவன் தான் ஒரு பெரிய குரு மகானாக இன்று நமக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிற புத்தபிரான். ஆன்மீகத்துக்கு உண்மையை உணர்த்திய புத்தபிரான் தான் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம், தாழ்வு, இரக்கம், வேதனை, துயரம், துன்பம் இவைகளெல்லாம் நிறைந்து இருக்கிற பொழுது இருக்கின்ற மனமும், கலந்த பிறகு இருக்கின்ற மனமும், எந்த நேரத்தில் தன் மனதால் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் எப்பொழுது ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் பக்குவம் அடைகிறான் என்று கொள்ளலாம். அதற்கு எடுத்துக்காட்டு புத்தருடைய மனசு. இது மாதிரி ஒருவருடைய கண்ணீருக்காக அவன் கண்கலங்க கூடாதுன்னு நினைத்தி நம்ம அவனுக்கு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யலாம். ஒருத்தர் வேதனையில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக அவனை நம்ம தாங்கிக் கொள்ளலாம். இப்படி மனிதனுக்கு மனிதன் இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளக்கூடிய ஒருவரை தான் உயர்ந்த மனிதன் என்றும் பக்குவப்பட்டவன் என்றும் இந்த உலகத்தில். அதனால எல்லாருடைய மனதும் உதவுகின்ற மனமாக, தானம் செய்யும் மனமாக, தர்மத்தை காக்கும் மனமாக, மாசிலாத மனதுக்குள் ஈத்தனை கடவுளுக்கு சமமாக வைத்து நாம் எல்லோரையும் நிகராக பார்க்க வேண்டும் என்ற நல்லுணர்வோடு நாம் மனதை வச்சுட்டோம்னா மனிதனே தெய்வமாகலாம். ஆகையினால் மாசிலாத மனமே ஈத்தன் கோயில் என்று உணர்த்தி என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். வாழ்க.